ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் ஆசிரியர் பணி நியமனம் தொடர்பான நீதிமன்ற வழக்கு, அதாவது 410 ஆசிரியர்கள் தொடர்ந்த வழக்கின் நீதிமன்ற தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது முழுசாக பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த 410 பேர் போட்ட வழக்கின் அடிப்படையில் 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமன தேர்வு இல்லாமல் டைரக்ட் போஸ்டிங் சீனியாரிட்டி அடிப்படையில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 410 பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து இறுதி தீர்ப்பானது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் 10/7/2024 அன்று இந்த 410 ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதிபதி முகமது சபிக் அமர்வு வந்து பார்த்தோன்னா சொல்லிச்சு. இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. 410 ஆசிரியர்களுக்கும் பணி வாய்ப்பு வழங்க முடியாது நியமன தேர்வு இல்லாமல் அப்படிங்கிற கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 9 ரிட் மனுக்கள் இந்த வழக்கில் இருக்கிறது. இதில் 5 ரிட் மனுக்களுக்கு தமிழக அரசு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. மற்ற 4 வழக்குகளுக்கு அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அந்த 4 பெட்டிஷனும் தமிழக அரசுக்கே பாதகமாக முடியும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த 4 வழக்குக்கு ரிட் பெட்டிஷன் அவங்க வந்து அதுக்கான மேல்முறையீடு வந்து இவங்க வந்து ஃபைல் பண்ணல தமிழக அரசு சார்பில். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 410 ஆசிரியர்களுக்கு பணி உண்டா இல்லையா அப்படிங்கிற வழக்கில் ஒரு இறுதி தீர்ப்பு எட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த 410 பேருக்கும் பணி வாய்ப்பு வழங்கப்பட்டால் இதனை பயன்படுத்தி மற்ற ஆசிரியர்களும் நியமன தேர்வு இல்லாமல் எங்களுக்கு பணி நியமனம் போட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு வழக்கு போடலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தகவல் கிடைச்சவொடனே நம்ம சேனல் வழியாக அப்டேட் பண்ணுறேன். மேலும் இது மாதிரியான தகவல்கள் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.